இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆண் ஆண் தான், ஒரு பெண் பெண் தான், அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கணும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தாதான் பிரச்சனை. இவ்வளோ பேசுனான்னு எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? வரப்போறது வந்து குட் லுக் பார்ப்பீங்களா, இல்லை வந்து அவங்களோட கேரக்டர், ஹியூமர் சென்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? நான் என்னைக்குமே லுக்ஸ் பார்த்ததில்லை. நான் லுக்ஸ் பேஸ் பண்ண பர்சனே கிடையாது. எனக்கு எப்பவுமே அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர் நல்லா இருக்கலாம். நான் பிஹேவியர் இருந்தால் அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். பட் பிஹேவியர்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் கேரக்டர் மாற்ற முடியலன்னா எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், என் அக்காவுக்கு ஒன்று நடக்க போகுதுன்னா ஐ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அவள் ரொம்ப நல்லவள், அவளுக்கு இப்படி தப்பு நடக்க போகுதுன்னா ஐ கேன் சென்ஸ். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஒரு சென்ஸ் பண்ணி சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கா? இந்த அஸ்ட்ராலஜி எல்லாமே எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியாது. உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத விட அது எங்கே அவ்வளோ பெரிய ட்ரீம் நடக்காதுன்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனால் இது கெட்டதாக நடக்கும்னா நம்ம அதை நம்பிடுவோம். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியாமல் மேனிஃபெஸ்ட் ஆகும். ரீல்ஸ் கூட ஒன்று வைரல் ஆகிடுது, மை விஷ் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அதாவது வந்து போகும்போது கை பிடிச்சிட்டு போகிறது, காலையில் காஃபி கொடுக்குறது. ஸோ உங்களுடைய ஆசைகள் பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் போதும். ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவும் அப்படி இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இப்போ எனக்கு நெயில் பாலிஷ் போட பிடிக்கும், அவங்களுக்கு கெமிக்கல் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அதனால இதுக்காகலாம் கடுப்பாகவே கூடாது. லைஃப்ல எந்த ஒரு அமௌண்ட் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% சேவிங்கில் போயிடும். எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. பட் நீங்கள் இவ்வளோ இதாக இருந்தாலும் பட் என்னைக்காவது இந்த ஒரு ஃபேஸ் வந்திருக்கா உங்களுக்கு பர்சனலாக? ஏதாவது ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்து நல்லா பில்டப்பாக சீன்ஸ்லாம் சொல்லிட்டு எப்பா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட்ல போய் நிறைய நடந்திருக்கு. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டேன் சீக்கிரம் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளை வச்சுதான் மொத்தமும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் சொல்ல முடியாது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Glora lab grown diamonds, India's first engagement ring studio. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் என்ன சொல்லுவீங்க? அவங்கவுங்களா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க தான் இருக்கணும். அதை தாண்டி ஒரு ஆண் ஆண் தான், ஒரு பெண் பெண் தான், அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கணும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தாதான் பிரச்சனை. இவ்வளோ பேசுறேன்னு எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதோட பேசிஸ்ல நான் சொல்றேன், அவங்களா ஏத்துக்கோங்க. சிம்பிள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? வரப்போறது வந்து குட் லுக் பார்ப்பீங்களா, இல்லை வந்து அவங்களோட கேரக்டர், ஹியூமர் சென்ஸ் இந்த மாதிரி ஏதாவது? நான் என்னைக்குமே லுக்ஸ் பார்த்ததில்லை. நான் லுக்ஸ் பேஸ் பண்ண பர்சனே கிடையாது. எனக்கு எப்பவுமே அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர் நல்லா இருக்கலாம். நான் பிஹேவியர் இருந்தால் அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். பட் பிஹேவியர்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் கேரக்டர் மாற்ற முடியலன்னா யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங். ஸோ மெயின் ஜெம் அப்படின்னா அவங்க கேரக்டர் நல்லா இருக்கணும். பேஸ் கேரக்டர். நடுவில் அவங்க எங்கே வேணால் டீவியேட் ஆகலாம். பட் அவங்களோட பேஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். நான் இப்போ எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், என் அக்காவுக்கு ஒன்று நடக்க போகுதுன்னா ஐ கேன் சென்ஸ் இட். ஏன்னா அவள் ரொம்ப நல்லவள், அவளுக்கு இப்படி தப்பு நடக்க போகுதுன்னா ஐ கேன் சென்ஸ். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ஒரு சென்ஸ் பண்ணி சொல்றதெல்லாம் நடந்திருக்கா? கால் பண்ணி என்ன லாவண்யா நீ சொன்னது நடந்துருச்சு. ஓகே ஓகே, நான் இந்த ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்துட்டு பேங்கிங் முடிச்சுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுல வந்துட்டு ஆனந்த் இருக்கார்ல, இதுல ஐலி சீரியலோட ஹீரோ. ஸோ அவரும் நானும் அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் தலைவரேன்னு கூப்பிடுவேன். ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு அவர் அப்ராட் போகிறாரு, அவங்க அண்ணாவை பார்க்குறக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறாரு. நான் போகும்போது நான் ட்ராப் பண்ண போயிட்டு எனக்கு என்னமோ நீங்கள் திரும்பி வந்துடுவீங்கன்னு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே அவர் பிளான் பண்ணி போனது 1 month பிளான் பண்ணி போனார். அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையுமே பேசினேன். 1 month அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. போயிருக்காரு. எனக்கு என்னமோ நீங்கள் வந்துடுவீங்கன்னு தோணுது, எல்லாருக்கிட்டையும் இந்த வாங்க போங்க தான். அப்போ நீங்கள் வந்துடுவீங்கன்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது. சேனல்ல இருந்து அவருக்கு டிக்கெட் புக் பண்ணி அவரை வர வச்சாங்க. ஒரு 4-5 days தான் அவர் ஆக்சுவலாக யூஎஸ்ல இருந்தார். ஹீ கேம் பேக். வந்துட்டு நீ என்ன இடத்துல சொன்னையோ தெரியல, பட் ஆனால் பெரிய ப்ராஜெக்ட், என்னால் ஹாப்பி அப்படின்னு. சூப்பருங்க. அதான் அவர் அப்போ வந்து சொன்னது, நீ என்ன இடத்துல சொன்னையோ தெரியல, இது நடந்துருச்சு அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட்ல சரண்யா இருந்தாங்க, ஷாமந்தா இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஷாமந்தா அவர் மீட் பண்ணி இப்போ ரீசெண்டா போயிருந்தீங்களா கல்யாணத்துக்கு? போகாம இப்படி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேருமே ரொம்ப தெரியும் எனக்கு. ஓகே. அவர் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நல்லா. ஓகே. அவங்க வைஃப்
நல்லாவே தெரியும். லைக் ஆனந்த் மூலியமா எனக்கு ஷாமந்தா தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல செய்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது கால் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இல்ல இல்ல இப்ப அவர் சொன்னீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது இந்த மாதிரி ஓ, அந்த மாதிரி அந்த கேக்குறீங்களா? மாதிரி நடந்திருக்கு. பட் அவங்கெல்லாம் உங்களுக்கு யாருன்னே தெரியாது இல்ல. இப்ப ஏன் ஆனந்த் சொல்றேன் அப்படின்னா ஆப்வியஸ்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜீல் இருக்காரு, அதனால சொன்னேன். நீங்க இந்த அஸ்ட்ராலஜி பாக்குறது அதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நிறைய விஷயம் சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க, உன்னோட ராசிக்கு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா. பட் நடக்குது நிறைய உங்க விஷயம். ராசி என்னது? மேஷம். இப்ப சொல்லுவாங்க அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் அது உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் அது அவ்வளோ நம்ம ஒரு விஷயத்த நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாமே எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியாது. ஆனா அதுல இருக்க பாசிட்டிவ் விட நம்ம நெகட்டிவ் ரொம்ப எடுத்துப்போம். இன் ஜென்ரல் உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத விட அது எங்க அவ்வளோ பெரிய ட்ரீம் நடக்காதுன்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனா இது கெட்டதா நடக்கும்னா நம்ம அதை நம்பிடுவோம். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியாம மேனிஃபெஸ்ட் ஆகும். 100% நடக்கும். ஸோ பொதுவாகவே எனர்ஜிஸ் வந்து பாசிட்டிவ் விட நெகட்டிவ் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஸோ யோசிக்கிறத நல்லா தான் யோசிச்சிருந்தோம். காசா பணமா நல்லதை யோசிச்சா நமக்கு தான் நல்லது. நல்லா தான் யோசிச்சிருந்தோம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் இப்போ ரீல்ஸ் கூட ஒன்று வைரல் ஆயிடுது, மை விஷ் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அதாவது வந்து போகும்போது கை பிடிச்சிட்டு போறது, காலேஜ் காஃபி கொடுத்துறது. ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்க விஷ் லிஸ்ட்ல இருக்கிறது? நானும் நல்லா பார்த்துக்கணும், அவங்களும் நல்லா பார்த்துக்கணும். இல்லைங்க, சின்ன சின்ன இந்த நெயில் பாலிஷ் போட்டு வருது அந்த மாதிரி. இப்போ யாருமே நெயில் பாலிஷ் போடுறது எல்லாம் சலூன் போயிடுறாங்க. ஸோ பேசிக்கா ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா போதும். ரெஸ்பெக்ட் மட்டும் இருந்தா போதும், வேற எதுவும் நான் எதிர்பார்க்க. அப்படி இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இப்போ எனக்கு நெயில் பாலிஷ் போட பிடிக்கும், அவங்களுக்கு கெமிக்கல் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால இதுக்காகலாம் கடுப்பாகவே கூடாது. லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. தென் அப்புறம் நீங்க வந்து இந்த 7 ஜூஸுக்கு ஃபேமஸான ஒரு ஆளு. இன்னும் அந்த 7 ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸை மாத்திட்டீங்களா? இல்ல, இது வந்து என்னோட ரொட்டீன். அந்த 7 ஜூஸ் எப்போதுமே மாறாது. இது வரைக்கும் என் கூட சேர்ந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாறி இருக்காங்க. அது வேணா நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இப்போ யூடியூப்ல ஒரு புதுசா இன்னொரு விஷயம் பார்த்தா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் மாத்தினதே கிடையாது. எப்போதுமே அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான். எனக்கு நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதில் இது கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணலன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு இப்போ ஏதாவது மாத்தின ஏதாவது புதுசா நீங்க ட்ரை பண்ண ஏதாவது சொல்லுங்க. நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ நான் புதுசா இது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? ஹேர்க்கோ ஸ்கின்கோ? எனக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு நான் ஒரு ஃபார்ம்ல எடுப்பேன். முருங்கைக்கீரை பொடி வந்துட்டு யூஸ்வலாகவே எனக்கு கீ ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக காலையில் எழுந்திரிச்சோடனே கீ குடிக்க பிடிக்கும். அப்போது முருங்கைக்கீரை எங்கே தான் எடுக்கிறது, எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தா நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், முருங்கைக்கீரை பொடி அப்புறம் கீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே முருங்கைக்கீரை பொடி மிக்ஸ் பண்ணிட்டா மேலே ப்ளோட் ஆகுங்களா, குடிக்க முடியாது. ஸோ அதனால் ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அது செட்டில் ஆகும், உங்களால் ஜூஸ் மாதிரி குடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி புது புது ஃபார்முலாவாக கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. ஏன்னா நம்மளோட ஆர்டிஸ்டாக இருக்கும், ஸ்கின் அண்ட் ஹேர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு எதெல்லாம் நம்ம நல்லதோ அதை எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் எனக்காக பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் காப்பி பண்ணுவாங்க இந்த ஃபார்முலாவை. வச்சுக்கோ, நான் யூடியூப் பண்ணல, ஸோ யார் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன். நீங்க பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு எங்களுக்கு தெரியும். அப்படியா? நீங்க இந்த பட்ஜெட் பிளான் பண்றது, இவ்வளவு அமௌண்ட்ல வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறது உங்களுடைய வரலாறு பார்க்கும்போது ஒரு 25,000 வச்சு உங்களால மந்த்லி நீங்க பண்ணீங்கன்னா ஒன் டேல நீங்க இவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் பிளான் தான் எப்படி சொல்லுவீங்க? நான் லீஸ்ட் செலவு பண்ணுவேன், அதிகமாக சேர்த்து வைப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஃபார்மேட். நிறைய சொல்லி வச்சா எல்லாரும் ஓகே. எப்பவுமே வந்துட்டு செலவு வந்து எப்பவுமே எந்த ஒரு அமௌண்ட் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 20% சேவிங்ல போயிடும். ஓகே. அது எடுக்கக்கூடாது அப்படிங்க. இப்போ 25,000 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா நீங்க எவ்வளோ ஒரு ஸ்டார்டிங்ல நீங்க இருந்திருப்பீங்க, எப்படி? 5,000 100% எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அது 20% அப்படி இல்லை, 5,000 எடுத்து வச்சிடணும். 20 தான் வந்துச்சான்னு நம்ம நினைச்சுக்கணும். அந்த 20,000 இப்போ டக்குன்னு வீட்டுல இருந்து எனக்கு ஒரு காசு தேவைப்படுக்கும் அப்படிங்கும்போது நம்ம கொடுத்தா நான் சேவிங்ஸ்ல நிக்காது, மாசம் மாசம் திருப்பி வாங்கிடுவேன். ஓ அப்படியா? அதாங்க நீங்க இல்ல, ஆக்சுவலா வீட்டுக்கு அப்படி என்ன இது வரைக்கும் கேட்கல, பட் நானா செஞ்சிடுவேன். அக்கா பிரெக்னென்ட்னு சொல்ற டைம்ல அவ கால் பண்ணி சொன்ன உடனே நான் சிட் போட ஆரம்பிச்சேன். கரெக்டா அவ பிரெக்னன்சிக்கு ஒரு 1 month முன்னாடி கொண்டு போய் அமௌண்ட் கையில் கொடுத்துட்டேன். இது நான் அவனோட டெலிவரிக்காக நான் கொடுக்குறது. அந்த மாதிரி எல்லாமே ப்ரீ பிளான்டு தான். நான் எதுவுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட மாட்டேன். இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வாங்குறேன். என்னங்க எல்லாமே பெரிய லெவல்லலாம் இல்லை. ஐ பிலீவ் இன் சேவிங்ஸ், அவ்வளோதான். பேங்க்ல இருந்தனால இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறேன். சில விஷயங்கள் தெரியும் இதெல்லாம் பண்ணி வைக்கணும்னு. ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் போட்டு வச்சிருக்கேன், பென்ஷன் ஸ்கீம் போட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான். அதனால தான் நீங்கள் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆக்டிங்கை கண்மூடித்தனமாக வருவாங்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், மற்ற வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் டைவர்ட் ஆகி போயிடுவேன்,
அப்படி சொல்லி லாஸ்ட் என்ன பண்ணாங்க, அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு இந்த இன்கம் வெரி ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. பட் நீங்க இவ்வளவு இதா இருந்தாலும் பட் என்னைக்காவது இந்த ஒரு ஃபேஸ் வந்திருக்கா உங்களுக்கு பர்சனலா? ஆப்வியஸ்லி வந்திருக்கு. வராம எப்படி இருக்கும்? நம்ம என்னதான் கால்குலேட்டிவா இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் வராம இருக்கும்ல, அப்போ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கனால அப்படியே போகுது. ஏதாவது ஒரு டைரக்டர் உங்ககிட்ட அந்த நல்லா பில்டப்பா சீன்ஸ்லாம் சொல்லிட்டு எப்பா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட்ல போய் என்ன நிறைய நடந்திருக்கு. ஐயோ வந்து மாட்டிக்கிட்டேனே சீக்கிரம் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளை வச்சுதான் மொத்தமும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் சொல்ல முடியாது, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் அதை கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் டைம்ல எப்படி உஷாரா இருந்திருக்கீங்க? தெளிவா பேசிடுவேன். ஸ்கிரீன் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு அது எல்லாமே தெளிவா பேசிடுவேன். ஓகே, அடுத்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. டிக்கெட் கிடைக்காம பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்த படம் உங்களோட? இல்ல, ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படியா? அப்படி இல்ல, அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, சின்ன வயசுல நீங்க பண்ண ஒரு பெரிய திருட்டு உங்க வீட்ல? எதுவுமே கிடையாது. இல்ல, எனக்கு நான் பயப்படுற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். தப்பு பண்றவன் ஒரு நாள் மாட்டிடுவான். மாட்டி அசிங்கப்பட்டு நம்ம பேரை ஏன் கெடுத்துக்கணும்? நல்லவங்களாவே இருந்துருவோமே. ரொம்ப சிம்பிள்ங்க. நல்லவங்களா இருக்கிறது கெட்டவங்களா இருக்கிறது தான் நிமிஷம் பயந்துகிட்டே இருக்கணும். எப்போ மாட்டுவோமோ, மாட்டுனா நரகம். ஏன் மாட்டணும்? ஏன் தப்பு பண்ணணும்? உங்களுக்கு இருக்கிற ஆசை, பேராசை? பெரிய ஹீரோயின். அது எனக்கு பேராசையா நான் பார்க்கவே மாட்டேன். பெரிய ஹீரோயின் ஆசைதான். பேராசை முன்னாடினா எனக்கு அது பேராசைன்னு கூட சொல்லலாம். நான் சென்னை வந்த புதுசுல என்னை யாருக்குமே தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு 20 ஸ்டோரி பில்டிங் பார்த்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்ப அது பேராசை. ஆனா இப்ப அது பேராசை இல்லை. ஐ கேன் டூ இட். இப்போ ஒரு 3 அடுக்குல வாங்கிருக்கீங்களா, 2 அடுக்குல வாங்கிருக்கீங்களா? அப்படி இல்லைங்க, சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, புரியுது. அடுத்தது, எது உங்களோட கான்ஃபிடன்ஸ், எது ஓவர் கான்ஃபிடன்ஸா இருந்தது? தெரியல. ஏதாவது ஜென்ரலா உங்களுக்கு இருந்துருக்குல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு சொல்லிருப்பாங்க இது உனக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா தெரியுது. பட் சும்மா இதுக்காக கேக்குறேன், ஜென்ரலா. டிரைவிங் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், என்னால மேனேஜ் பண்ண முடியும் ஸ்பீட் தான் நான் போவேன். எனக்கு தப்புன்னு தோணுச்சா பண்ணவே மாட்டேன். ஓகே, நைட்ல டிரைவ் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், ரோட்ஸ் தெளிவா இருக்கு, இங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். ஆனா ரொம்ப ரேஷ்லாம் இல்ல, கொஞ்சம் ஸ்பீடு தான். நான் ஏதாவது ஒரு பாட்டு கிட்ட போட்டா பாட்டெல்லாம் போடவே மாட்டேன். எனக்கு அந்த டைவர்ஷன்ஸ் எடுக்கவே மாட்டேன். பாட்டு போட்டு அவ்வளோ ஸ்பீடா போறதுல எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லுமே அந்த ட்ரையாங்கிள் தான் இருக்கும். எப்போ ஃபாஸ்டா ஓட்டுவீங்க? அந்த ஒரு ஹைவேஸ்ல கொஞ்சம் ஸ்பீட் போவேன். மூட் ஆஃப் ஆகும்போதா இல்ல அப்படி அந்த மாதிரி எடுக்கவே மாட்டேன். எப்போ தெளிவா இருக்கணும் அப்போ ஸ்பீடா ஓட்டுவேன். இந்த சீன் ஒரு சப்ப சீனுப்பா, நான் இதை சீக்கிரம் ஈஸியா முடிச்சோம்னு சொல்லிட்டு என்ன இத்தனை டேக் போகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டேக் நான் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அடுத்த டேக் போனா சூப்பரா பண்ணீங்க, இருந்தாலும் இன்னொரு 1 more அப்படிம்பாங்கல்ல, அதுல நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியல, ப்ராப்பரா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்றோம். லைக் ப்ராம்ப்ட் எடுக்க முடியாது, சீரியல்னா நமக்கு ப்ராம்ப்ட் எல்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு நான் பழகுனனால எனக்கு ஃபர்ஸ்ட் சூப்பரா கொடுத்துடணும். லைஃப்ல எல்லாமே அப்படிதான், ஃபர்ஸ்ட் நல்லதா பண்ணிடணும். கடைக்கு போய் துணி வாங்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 20 ட்ரெஸ் பார்த்தாலும் நான் அதை தான் எடுப்பேன். அதுக்கு அதையே எடுத்துட்டு வந்துடுவேன். யாராவது ஒருத்தர் டேட் பண்ண போய் கடைசியில் அவங்க பேசுறது, அவங்க பழகிறதெல்லாம் பிடிக்காம என்ன போய் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கீங்க? நடக்கல. ஓகே, இப்போ வரைக்கும் நீங்க ஒரு பேய் படம் பார்த்தா இப்போ வரைக்கும் எனக்கு நடுங்கும். சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு படம் பார்த்தாலே எனக்கு அதுதான் இருக்கிறே ரொம்ப பயம். மாதவன் சாரோட ஒரு படம், எவ்வளவு பயம் இல்ல எனக்கு. நான் தெரியல, அந்த பேய் அப்படி வந்தா நான் பயப்பட மாட்டேன். நான் பொதுவா பயப்பட மாட்டேன். ஆனா அந்த படத்துக்கு நான் பயந்துருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடந்திருக்கும், அந்த படத்துக்கு நான் பயந்து வரைக்கும் அந்த படம் பார்த்தேன். இப்ப வரைக்கும் பார்க்கல. அப்ப பார்த்ததோட சரி, இதுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். எங்களுக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் அந்த 13B ஃபிளாட் இன்னைக்கு வரைக்கும் எங்க பார்த்தாலும் பயப்படுவேன். பட் மோஸ்ட்லி ஃபிளாட்ஸ்ல அந்த 13B இருக்காது இல்ல. நீங்க ஜென்ம நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? அதுவும் பயங்கரமா இருக்கு. இல்ல, நீங்க பாருங்க. பாக்குறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100.